கோ அழ அழத்தி. அத்தியாயம் 18. வீட்டுக்குள் சோர்ந்து போய் வந்த அர்ச்சனாவை அரவிந்த் வாசலிலேயே தடுத்து நிறுத்தினான். எங்க போயிட்டு வராச்சு? அண்ணனை பார்த்துட்டு வரேன். அண்ணனையும் அண்ணியும் பிரிச்சு வச்சுட்டு வரேன்னு சொல்லு. அவன் குரலில் கோபம் உணர்ந்து அர்ச்சனா எச்சில் விழுங்க. என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க? பின்ன அண்ணா நல்லா இருக்கணும்னு வார்த்தைக்கு வார்த்தை சொன்ன நீயே இப்ப அவங்க 2 பேரையும் பெரிய காரணமா இருந்திருக்க. இல்லைங்க, அது ஷோ. டாக்டர் சொன்ன ரகசியத்தை எதுக்கு சாமந்தி கிட்ட போன் போட்டு சொன்ன? அது உங்க தங்கச்சியால தான் என் அண்ணன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு கோபத்துல சாமந்தி கிட்ட சொல்லிட்டேன். நல்லா கேவலப்பட்டு வந்திருப்பியே. என் தங்கச்சி அரசுவ காதலிக்கிறான்னு எனக்கு எப்போ தெரியும். அவ காலில் போடுற செருப்பு கூட பிராண்ட் மாத்த மாட்டா. அப்படிப்பட்டவ இந்த குடிசை வீட்டுக்குள்ள வியர்வையிலையும் வேக்காட்டிலையும் கிடக்கும் போதே அரசு மேல ஏதோ ஒரு பிடித்தம் இருக்குன்னு நினைச்சேன். என் அப்பா சாகும்போது அவளுக்கு 10 வயசு. அவ கண்ணு முன்னால என்னை பெத்தவ அருவருப்பா இருந்தா. அதை பார்த்த என் தகப்பன் மதி முன்னால தூக்குல செத்துட்டாரு. பிஞ்சு குழந்தை பதறி போச்சு. அந்த பொம்பளைக்கு சொத்து போயிடக்கூடாதுன்னு ராவும் பகலுமா சொத்து பின்னாடி ஓடவே எனக்கு நேரம் இல்ல. அண்ணா பயமா இருக்கு, கூட இரு, என்னையும் கூட்டு போன்னு என் கைய வந்து பிடிப்பா. அப்போ எனக்கு பிடிக்க நேரம் இல்ல. ஆனா இப்ப அரசுவுக்கு அவளை கல்யாணம் கட்டி கொடுத்த பிறகு அவ்வளோ நிம்மதி தெரியுமா? சாரிங்க, இதெல்லாம் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நான் ஏன் அமைதியா இருந்தேன் தெரியுமா? சரி, நம்மளாலதான் அவளுக்கு அன்பும் அக்கறையும் கொடுக்க முடியல. அரசு கூட நல்லா இருக்கணும்னு ஒதுங்கி இருந்து அவளோட வாழ்க்கையை ரசிச்சேன். பொம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க வாழ்க்கையில கும்மி அடிச்சிட்டீங்க. இப்ப சந்தோஷமா? இத்தனை நாளா சொத்தை பிரிச்சு கொடுக்காதன்னா இன்னைக்கு காலையில வந்து சொத்தை பிரிச்சு கொடுன்னு சொல்லும் போது எனக்கு மறுக்கவே தோணல. அவளை எவ்வளவு கேவலமா நீங்க எல்லாம் பேசுனீங்க. அவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? மொத்த சொத்தையும் அப்படியே வீடு இல்லாத அநாத பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு எங்கேயோ போயிட்டா. அர்ச்சனாவுக்கு கண்ணீர் கட்டி விட்டது. வெள்ளை ஆடையில் தான் தேவதை இருக்க வேண்டும் என்று இல்லையே, ஜீன்ஸிலும் கூட தேவதை வளம் வரலாமே. நான் இப்பெல்லாம் நடக்கும்னு நினைச்சு பாக்கலங்க. போடி, உன்னை நினைச்சு பல நேரம் நான் பெருமைப்பட்டிருக்கேன். அரசோட வளர்ப்பு எவ்வளவு பக்குவப்படுத்தி இருக்குன்னு. ஆனா இப்ப என்னை வருத்தப்பட வச்சுட்டு அர்ச்சனா. என் தங்கச்சிய ஊரை விட்டு அனுப்பிட்டேங்கிற வருத்தம் இல்ல, இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு தான் வருத்தம். சரி, போய் வேலையை பாரு, நான் அரசு கிட்ட போன்ல பேசிட்டு வரேன் என போய்விட அர்ச்சனாவுக்கு இதயம் வெம்பி போனது. அரவிந்த் போன் போட மெக்கானிக்கல் ஷெட் வேலையில் இருந்த அரசு ஒரு கையில் போனை எடுத்து காதை இடுக்கிக் கொண்டு, சொல்லுங்க அரவிந்த் என்று சகஜமாக தொடங்கினான். அரசு மதி எங்க போயிருக்கான்னு தேட சொல்லவா? அதெல்லாம் இருக்கு, அவளை தொல்லை பண்ணாதீங்க. 2 மாசம் கூட என்னை பிரிஞ்சு அவளால இருக்க முடியாது, வரட்டும். அர்ச்சனா வீட்டுக்கு வந்துட்டாளா? அவளை எதுவும் சொல்லாதீங்க, அறியாம பண்ணிட்டா, பத்திரமா பாத்துக்கோங்க. சரி அரசு என்று வைத்து விட்டான். இதோ மதி அரசு வீட்டை விட்டு போய் 2 மாதம் ஆகிறது. அண்ணே, இந்த பெட்ரூம்ல ரூம் முழுக்க பல பலன் டைல்ஸ் ஒட்டுங்க. ஏசி கொஞ்சம் கூட வெளியே போக கூடாது. அப்படியே அந்த அட்டாச் பாத்ரூம்ல பாத்டப் வச்சிடுங்க. தன் வீட்டு கட்டுமானத்தை வெளியே நின்று பார்த்து கொண்டிருந்தான் அரசு. அவனால் அரண்மனை எல்லாம் கட்டி கொடுக்க முடியாது, ஆனால் தன் மனைவிக்காக குட்டி அரண்மனை கட்டி கொடுக்க முடியுமே. சேமிப்புகளை எடுத்து சிறிதாக லோன் போட்டு இதோ 2 படுக்கை அறை கொண்ட வீடு ரெடியாகி கொண்டிருந்தது. அவளோடு அருகே இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவான், உன் கூட இருக்கிற நேரத்தில் குழந்தைகள் கூட நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்று. அதற்காகவே 2 அறை, ஒன்று அவனுக்கும் அவன் மனைவிக்கும், மற்றொன்று அவன் குழந்தைகளுக்கு. சாமந்தி தினமும் வந்து அரசியுடன் பேச ட்ரை பண்ணிட அவன் கொண்ட காதல் உறுதியில் தளர்ந்து போனாள். இன்று அவளுக்கும் வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கும் மாலை பரிசம் போடுகிறார்கள். வவ்வால் பைக்கை விட்டு விட்டு வேகமாக ஓடி வந்து அரசு முன் மூச்சு முட்ட நின்றவன், மாமா, அக்கா, அக்கா. அவனால் நினைத்ததை சொல்லக்கூட முடியாத அளவுக்கு சந்தோஷத்தில் மூச்சு முட்டினான். போதை மறக்கும் காப்பகத்தில் அவனை சேர்த்து மனிதனாக்கி விட்டது அரசுதான். தாய் தந்தை பெரிய அரசு ஊழியர்கள் இருந்து என்ன பயன்? பையன் குடியில் மூழ்கி போனான். இதோ பூவோடு சேர்ந்து நாறு மணக்கும் என்பது போல் அரசுவோடு சேர்ந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டம் யோசிக்க ஆரம்பித்து விட்டான். தாய் தந்தை கொடுக்காத ஆலோசனை அரசு கொடுத்தான், தோள் கொடுத்தான். வவ்வால் அடுத்த வாரம் மேற்படிப்புக்காக அமெரிக்கா போகிறான். என்னடா, எதுக்கு இப்படி மூச்சரைக்க ஓடி வர? பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குது. மதியா? ஆமா மாமா. நல்லா பாத்தியா? அக்கா தானே? அவன் தலையை சொரிந்து கொண்டே, அக்கா மாதிரி தான் இருக்குது, வாங்களே போய் பார்ப்போம் என்றதும் இருவரும் பைக்கில் பஸ் ஸ்டாண்ட் நோக்கி ஓடினர். அரசு ஒவ்வொரு ஜீன்ஸ் பேண்ட் சட்டையாக தன் மனைவியை தேடினான். எங்கடா ஆளை காணோம்? இல்லானே, நான் பார்த்தேன், இங்கதான் இருந்தாங்க, வாங்க உள்ள போய் தேடலாம் என இருவரும் உள்ளே நுழைய தன் தன் மனைவி சத்தம் 1000 பேர் மத்தியிலும் அறிவானே. ஏன் தம்பி, பூவு நசுங்கி போயிருக்கு, 100 ரூபாய் கேட்கிற? இதெல்லாம் ரொம்ப ஓவர் சொல்லிட்டேன் என்ற மதியின் சத்தத்தில் அரசு வேகமாக தலையை திருப்ப
பூக்கடையில் பல பூக்களுக்கு நடுவே முளரிப்பூ போல அவன் அரசி நின்றாள். என் அரசியா இது என வியந்து போய் அவளை பார்த்தான். ஆம், அவன் அரசியே, ஆனால் முற்றிலும் வேறாக. சாதாரண நூல் புடவை, தோல் வரை கிடந்த கூந்தல் முதுகு வரை வளர்ந்து அதை அழகாக பின்னலிட்டு, 2 கையிலும் கண்ணாடி வளையல்கள், மூக்கில் ஒரு மூக்குத்தி. அவள் அகல விழிகள் பெரிதாக காட்டும் கண்மை, நெற்றி வகுட்டில் குங்குமம், மறைந்து கிடந்த தாலி, காலில் மெட்டி. எதையெல்லாம் பிடிக்கும் என்று சொன்னானோ அதை ஒன்று கூட விடாது மாற்றி அப்படியே அரசுவின் அரசியாக மாறி நின்றாள் மதியரசி. அரசு கால்கள் ஒரு விசை நிற்காமல் அவளை நோக்கி ஓடியது. பூவை வாங்கி கொண்டு திரும்பியவள் அரசுவை பார்த்து விட்டாள். நீட்டாக ஷேவ் பண்ணி, கருப்பு கட்டம் போட்ட சட்டை, ஜீன்ஸ் பேண்ட், தேஜஸ் கூடிய முகம் என நின்றவனை தன் கண்ணில் முழுவதும் நிரப்பிக்கொண்டே இருவரும் அமைதியாக ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்தனர். அக்கா, காசு கொடு என பூக்காரன் சத்தத்தில் இருவரும் மௌனம் கலைந்தனர். கையில் வைத்திருந்த பூவையும் தன் கணவனையும் மதி மாறி மாறி பார்க்க, அரசு அவன் கையில் இருந்த பூவை மதியை திருப்பி குட்டியாக வளர்ந்து கிடந்த அவள் பின்னல் ஜடையில் சொருகி விட்டான். தன் பாக்கெட்டில் இருந்த காசை எடுத்து பூக்காரனிடம் நீட்டினான். தோளில் தொங்கிய பூச்சரத்தை எதிரே இருந்த கண்ணாடியில் பார்க்க இருவர் முகமும் அதில் தெரிந்தது. போகலாமா என்றான் மதியை நோக்கி. எங்கே போன, என்ன பண்ணன என்ற எந்த கேள்வியும் இல்லை. என்று அவளும் நான் இங்குதான் இருந்தேன் என்ற பதில் சொல்லவில்லை. வந்துட்டேன், கூட்டிட்டு போ, அவ்வளவுதான் என்பது போல் நின்றாள். வா, கூட்டு போறேன் என்பது போல் அவனும். மதி தான் கொண்டு வந்த ஒற்றை பையை அரசுவிடம் நீட்ட, அதை வாங்கி பைக் பின்னால் வைத்தவன் பின்னால் திரும்பி பார்க்க, மதி ஒரு பக்கம் அமர்ந்து அவன் தோளில் கை வைத்து அரசு இடுப்பை கட்டி கொண்டு போகலாமாமா என்றால், அரசு திரும்பி அவளை மேலிருந்து கீழாக பார்த்தவன், ரொம்ப மாற்றம்தான் மிஸ்ஸஸ் ராயல். மிஸ்ஸஸ் லோக்கல் என்று கண்ணடிக்க அவர்கள் வாகனம் புகையை கிளப்பி அந்த குண்டும் குழியுமான ரோட்டில் குழியில் விழுந்து விழுந்து போனது. ஒவ்வொரு ஏற்ற இறக்கத்திலும் காதல் மனைவி நச் நச் என்று அவன் முதுகில் வந்து இடிக்க, எதிரே வாகன நெரிசலில் அவன் இடையை வலிக்க பிடித்தாள். பேச தோணாத காதல் பயணம். 2 மாதம் கழித்து அவள் வதனம் பார்க்கிறான். அதுவும் அவனுக்கு மிகவும் பிடித்த மாதிரி. என்னவெல்லாம் ஆசை என சொன்னானோ அத்தனையும் நிறைவேற்றிய மனைவி காதல் பிரவாகம் எடுக்க, அரசு நோக்கிட, இனி உன்னை விடமாட்டேன், உன்னையே என் வழி மட்டும் அல்ல, என் பயணமும் உன்னையே தொடரும் என்பது போல சுற்றி அத்தனை கூட்டம் இருக்க மதி விழிகள் அவன் விழிகளோடு காதல் படித்தது. வீட்டில் உள்ள வித்தியாசங்களை பார்த்து கொண்டு மதி இறங்க, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, ஒரு வாரத்துல முடிஞ்சிடும். அண்ணி என அர்ச்சனா விவரம் அறிந்து உடனே கிளம்பி வந்தவள் ஆரத்தி தட்டோடு ஓடிவர, அரவிந்த் அரசு வீட்டு வாசலில் நிற்க மதி கோபமாக பல்லை கடித்து அரசுவை அண்ணாந்து பார்க்க, அவன் ராயல் ரிட்டர்ன்ஸ் இல்லடி, தங்கச்சி கிடைச்சிட்டான்னு தகவல் சொல்லணும்ல, அதான் என அரசு தலையை சொரிய நீட்டிய ஆரத்தி தட்டு பறந்து போய் அரவிந்த் மீது விழுந்தது. அண்ணன் அண்ணியை எட்டி பார்க்காது வீட்டுக்குள் போய்விட்டாள். அவள் சேகையே சொன்னது, என் ஒரே சொந்தம் அரசு மட்டும்தான், அவனை தவிர யாரும் தேவையில்லை என்பது போல். அரசு பாவமாக விழிக்க, அட விடுங்க அரசு, அவளுக்கு ஏகப்பட்ட கோபம் இருக்கும், உடனே சரியாகணும்னா எப்படி, மெதுவா சரியாவா, வா அச்சு. இல்லங்க அண்ணி என்று அவளுக்கு அழுகை வர, உன் அண்ணனை ஏத்துக்க முடிஞ்ச அவளுக்கு கூடிய சீக்கிரம் நம்ம ஏத்துக்க முடியும்டா என்று சோர்ந்து போய் போகும் தங்கையை பார்த்து பெருமூச்சு விட்ட அரசுவுக்கு தன் மனைவியை விட்டு கொடுக்க எப்போதும் விருப்பமில்லை. ஆனால் அவள் தவறை சொல்லணுமே. மதி, வீட்டுக்கு வந்த உங்ககிட்ட இப்படி நடந்துக்கலாமா? அவனை ஒரு பார்வை பார்த்தாள். சரி, தூங்கி ரெஸ்ட் எடு, கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் என அரசு ஓட, மதி இதழில் என்றுமில்லாத புன்னகை. அவன் மட்டும் யாதுமாகி நின்றான். அத்தியாயம் 19. மாலை வீட்டுக்குள் அரசு கை நிறைய கவரோடு வந்தான். வெளியே போனவனுக்கு வேலையே ஓடவில்லை. அதுவும் தன் மனைவியை சேலையில் முதல் முறை பார்த்த பிறகு சொல்லவா வேண்டும் ஆண்நிலை. ஏற்கனவே மதிதாசன் அதுவும் தனக்கு பிடித்தது போல் சேலையும் பூவும் பின்னலும் என்று நின்ற அரசுவை படுத்திய பாடு. இப்போதே அவளை அள்ளி அணைத்து கொண்டாடி தீர்த்து விட ஆசைதான். அலஞ்சான் போல மேலே வந்து விழுகிறான் என மனைவி நினைத்து விடுவாளோ என அவளை தேடியோடும் கையையும் காலையும் அடக்கி வைக்க முடியாமல் தான் வீட்டை விட்டு வெளியே ஓடினான். வெளியே போனவன் முதல் வேளையாக கடைக்கு போய் பார்த்து பார்த்து சேலைகளும் எடுத்து அடுக்கி அவனே அருகே இருந்த ஜாக்கெட்டும் தைத்து பூவும் கை நிறைய வாங்கி கொண்டவன் நகைக்கடையில் நிறைய வாங்க ஆசைதான். ஆனால் பாக்கெட்டில் டப்புல் ஏதோ இருந்த காசில் ஒரு குட்டி ஆரம் வாங்கி கொண்டான். இன்று இரவு அத்தனையும் தன் கைப்பட அவளுக்கு போட்டு விட வேணும். என்ன செய்து கொண்டிருப்பாள்? என்னை போல என்னையை நினைத்து கொண்டிருப்பாளோ, இல்லை இத்தனை நாள் கழித்து வந்து என்னை கண்டு கொள்ளாமல் போய்விட்டான் என்று கோபம் கொள்வாளோ? இப்படியே அவள் ஞாபகத்தில் அவனுடைய அரை நாளும் கழிந்தது.
பூனை போல் கதவை திறந்து கொண்டு அரசு உள்ளே வர அவன் மனைவியை விட்டு கண்ணை எடுக்கவே முடியாமல் அப்படியே கதவில் சாய்ந்து நின்று விட்டான். மதி சமையல் அறையில் இடையில் தூக்கி கட்டிய புடவையில் அது ஒரு பக்கம் வலுவி ஓட, கையில் கிடக்கும் டஜன் வளையல் வேறு அங்கும் இங்கும் சிறுங்க அதையும் மேலே தூக்கி விட்டு கொண்டு தோசை சுட்டு அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள். இன்னொரு பக்கம் தக்காளியை வதக்கி அதை மிக்சியில் அரைத்து சட்னி செய்து வைத்தாள். சிறிதாக வெங்காயத்தையும் வெட்டி ஆம்லெட் போடு வைத்து விட்டாள். 2 மாதமாக குடும்பத்தை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்று படித்திருந்திருக்கிறாள் என்பதை அவள் செய்யும் நேர்த்தியை பார்த்து அறிந்து கொண்டான். இதைவிட அவள் உதட்டளவில் சொல்லும் அந்த 3 எழுத்து வார்த்தைக்கு மதிப்பு அதிகமோ? உன்னை காதலிக்கிறேன், அதனால் உன் ஆசைகளுக்கும் ஏக்கங்களுக்கும் எண்ணங்களுக்கும் வண்ணம் கொடுக்கிறேன் என்று அவனுக்காகவே, அவன் ஒருவனுக்காகவே தன்னை உருமாற்றிக் கொண்டதை விடவா அவள் சொல்ல போகும் காதல் கவிதைகளும் வார்த்தைகளும் இழுத்துவிட போகிறது? தத்தி தத்தி நடை பழகும் மழலை அழகு அவன் மனைவி. இது வேற ஒரு பக்கம் கலண்டு போகுது என சலித்த மதி முந்தான சேலை நடுவே தள்ளிவிட, ஒற்றை பக்க தரிசனத்தை ஓயாது உண்டவனுக்கு மொத்தமாக காட்டிக்கொண்டே வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். தன்னை இரட்டை கண்கள் தொடர்வதை உணர்ந்து சட்டென்று திரும்பி பார்க்க, அவள் கணவன் கதவை பூட்டிவிட்டு அதன் மீது சாய்ந்து நின்று அவளை மோகத்தோடு பார்க்க, மதியின் முகத்தில் அத்தி பூத்தால் போன்ற வெக்கத்தை கண்டான். அவள் கைகள் மெல்ல முந்தானையை நாணத்தில் சரி செய்வதைக் கண்டு ஆணின் ஒட்டுமொத்த உடலும் உயிரும் உருகி இடை புகுந்து அனல் திரித்து ஆயுத எழுத்து பழக ஆர்வமாகியது. அரசு அவள் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நடை போட்டு அருகே போய் நின்றான். புடவையில் வெக்கம் வருமா? வரும். சேலை கட்டினால் நாணம் தானாக வரும் என்று சேலை கட்டிய பிறகுதானே அவள் அறிந்து கொண்டாள். இந்த சேலையை மன்னவனை நினைத்து என்று கட்டிக்கொண்டாலோ அன்றிலிருந்து அவள் மன்னவனை நினைத்து உதட்டை கதித்தாள். அவன் பெயர் சொல்லக்கூட கூச்சம் கொண்டு தலையணையை கட்டி அணைத்து காதல் தாபத்தில் தவித்து கிடந்த நாட்கள் மறக்குமா? தன்னையே விழுங்குவது போல் பார்க்கும் கணவனின் முகம் பார்க்க முடியாமல் பாத்திரத்தை எடுப்பதும் வைப்பதும் என மதி கைகள் நடுங்க, எதையோ செய்து கொண்டிருந்த மனைவி விரலை அரசு மெல்ல தடவ உடல் சிலிர்த்து போய் அவனை பார்க்க முடியாது திரும்பி விட்டாள். மதி, காஃபி தரவா? பிடிக்கல என்றான் சம்பந்தம் இல்லாது. என்று புரியாது கேட்டாள். இந்த மதிய சுத்தமா பிடிக்கல என்றான் அரசு ஒரு மாதிரி குரலில். மதி அதிர்ந்து திரும்பிட, குவார்டர் வாங்கி கொடுன்னு கேட்ட என் ராயல் எங்க? இழுத்து போத்து நிக்கிற நீ எங்க? என்னடா அப்படித்தான் பண்ணுவேன், போடா லோக்கல்னு திமிரா பாப்ப பாரு, பா அப்படி இருக்கும். மதி கிர்பூர் என்று மூச்சை வெப்பமாக விட்டாள். அப்ப என்ன பிடிக்கலையா? பிடிக்கல என்றதும் அவன் காலரை கொத்தாக பிடித்த மதி, போடா, உனக்காக சேலையெல்லாம் கட்டி வராத வெக்கத்தை இழுத்து கட்டி கைய சுட்டு வேலை செஞ்சா பிடிக்கலன்னு சொல்ல என்று வயிற்றில் ஓங்கி குத்த போக, இதான் என் மதி என்று அவள் சேலையை பிடித்து இழுத்து தன்னோடு கட்டி கொண்ட அரசு, அப்போ இது உண்மையாவே பிடிக்கலையா உனக்கு? அவனை அண்ணார்ந்து பார்த்தாள். அந்த மதி சாவடிக்கிற அழகுனா இந்த மதி கொள்ற அழகு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எனக்காக நீ மாத்திக்கிட்டு கஷ்டப்படாத. என்கிட்ட எப்படி இருக்க தோணுதோ அப்படியே இரு. உன்னை ரசிக்கத்தான் இந்த பேரரசு. எனக்கு ஒன்ன பிடிக்கும், சோ இதுவும் பிடிச்சிருக்கு என்று அவள் உதட்டை கவ்வும் ஆசையில் அரசு நெருங்கிட, அவன் உதட்டில் விரல் வைத்து தடுத்த மதி ஏதோ பேச வாயெடுக்க, பல மணி நேரம் ஆசடி, உடனே வந்து பாஞ்சா எவன் வேணா ஆகி போகுமோன்னு நானும் கண்ட்ரோல் பண்ண பாக்குறேன், முடியல மதி. அதுவும் உன்னை சேலையில பார்த்த பிறகு. அவனுக்கு முதுகு காட்டி மதி நிற்க, அரசு அவளை பின்னாக இடிக்க நிற்க, திண்டு அவளை நகர விடாத அழுத்த, கூட்டு சமையல் அறையில் இருவரும் மூச்சு சத்தம் வெளியே கேட்காது ரகசிய குரலில் பேச, மதிக்கு சேலை நடுவே வியர்வை ஓட ஆரம்பித்தது. 2 மாத பருவ ஆசை அவன் போலவே இவளுக்கும் இருந்தது. போதையை குறைக்க கூட இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாள். ஆனால் இவன் உண்டாக்கிவிட்ட புது போதை கட்டுப்படுத்த அவள் பட்ட கஷ்டம் அவள் தானே அறிவாள். இரவு அவன் மடி மீது தூக்கம் கேட்டது. துயில் கொள்ள அவன் மார் கேட்டது. மொத்தமாக அவன் தன் மேல் விழுந்து ஆசையில் தள்ளாடி உடலை வலிக்க வைத்து தன்னை மறந்து கண் மூடும் நித்திரை கேட்டது. அவன் ஓயாத முத்த சத்தம் அறை கேட்டது. கழுத்தில் அவன் பல்தடம் கேட்டது. இடையில் அவன் நகக்கீரல் கேட்டது. இப்படி நுனி முதல் அடி வரை அவள் அவயம் அவனை தேடிய அவளம் என்னவென்று சொல்ல? மதி என அவள் சேலை மறைத்த இடையே அரசு விரல் அழுத்தி தடவிட, அவன் மீதே மதி சாய அவள் பின்னலை நகட்டி நடுமுதுகில் இச்சு கொடுக்க, கையால் அடுப்பு திண்டை பிடித்து இதழை பல் கொண்டு அழுத்தி பிடித்தாள். அவன் ஆளுவதை ஈச்சிச்சாக ரசிக்க ஆரம்பித்தாள். மதி, இந்த பசிக்கு தாண்டி தீனியே போட முடியல, எப்போ வருவேன்னு உயிர் போக காத்து கிடந்தேன், நீ வேற நல்லா தந்து பழகிட்டியா? அவன் அக அவஸ்தை கேட்டு கண் சொக்கிய மாது,
என்ன செஞ்சீங்க? என்ன செய்ய, வழி தெரியாம நைட்டு வேலைக்கு போயிடுவேன். உடம்பு வலிக்க வேலை செஞ்சுட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுவேன். நீ இல்லாத வீடு சுடுகாடு போல இருந்தது மதி என்றவன் வார்த்தையில் எத்தனை காதல் கனிந்துருகியது. விரல்கள் விரக தாபம் கொண்டு அவள் இடையை கசக்கி வலிக்க நசுக்க, அந்த வழியில்தான் என்ன ஒரு சுகம். இருவருக்கும் ஆசை கசங்கி நசுங்க ஆசை கொண்டு முகம் பல வர்ண ஜாலம் காட்டி நின்றனர். சொல்ல வந்ததை மறந்துட்டேன் என்றால் மதி நினைவு வந்தவளாக. சொல்லு, நான் உன் வாசம் பிடிச்சிட்டே இருக்கேன். கழுத்தில் செல்ல கடி கடித்து விளையாடத் தொடங்க அவன் கையை பிடித்து வைத்து கொண்ட மதி, சாமந்தியோட அம்மா வந்தாங்க. ஓ, என்ன இன்னைக்கு நைட்டு பரிசம் போடுறாங்களாம், முறைப்படி உன்னை கூட்டிட்டு போறாங்க. ஓ ஆமால, சரி நான் போயிட்டு வந்துடுறேன், நீ ரெஸ்ட் எடு, நைட் ஃபுல்லா வேலை இருக்கும். அது என்ன முறை, நானும் வருவேன், என்னையும் கூட்டு போங்க என்று மதிமுறைக்க, அது ஏதாவது பேசி வைப்பாங்கடி. மனைவியின் மனதை நோகடித்து விடவே நேர்ந்து விட்ட 4 எருமை இருக்குமே என்ற பயம். நீங்க எங்க போனாலும் நான் வருவேன், அவ்வளோதான். அவள் தீர்ப்பு சொன்னதுதான் என்பது போல் நின்றாள். இல்லடி, வருவேன், சொன்னா கேளுடி. மாட்டேன். இப்பதான் அடக்க ஒடுக்கமா இருந்த, அது நீ நான் சொல்றபடி செஞ்சா, இல்ல ஏறி நெஞ்சு மேலே மிதிச்சிடுவேன். கூட்டு போறேன் இல்லையா மேன்? என்ன மதி கத்தியை தூக்கி போட்டு பிடிக்க, சேலைக்குள்ள சொர்ணாக்காவா, விளம்பரத்தை நம்பி ஏமாந்து போயிட்டேன் போலையே, அதுவும் தலையெழுத்து என்ற மனைவிக்கு கன்னத்தில் பச்சக்கென்று முத்தம் கொடுத்தவன், போயிட்டு வந்து மத்தது உண்டு சரியா? அவள் கன்னம் குபீர் என்று சிவந்து அரசு கையில் இருந்த கவரை வாங்கி கொண்டு அறைக்குள் ஓடிவிட்டாள். நான் கட்டிவிடவாடி. ஒண்ணு வேண்டாம், பழகிட்டேன், நீ பக்கத்து இலைக்கு பாயசம் கேட்காத என்று குரல் மட்டும் வந்தது. நீ நான் என்ற வார்த்தை எப்போது நாம் என்று மாறுகிறதோ அங்கே காதல் கடவு சொல் போடாது ஆட்சி அமைத்துவிடும். அத்தியாயம் 20. அரசு வெளியே உள்ள குளியர் அறையில் குளித்து பேண்டை மாற்றிவிட்டு மாந்தளிர் நிற சட்டை போட்டுவிட்டு மடித்து விட்டு வந்தான். அறை கதவு திறக்கப்பட்டது. அரசு ஆர்வமாக தன் சேயோளை திரும்பி பார்க்க அதே பச்சை நிற பட்டு சேலை அணிந்து நின்றாள். கொஞ்சம் கீழே மடிப்பு எடுத்து விட அரசு. அவள் அரசன், அரக்கன், நண்பன், எதிரி, தாய், தந்தை, தோழன், சேவகன், துதிக்கும் கடவுள் அத்தனையும் அரசு மட்டுமே. எனக்கு எப்படி எடுக்கணும் தெரியாதே மதி. இது என்ன பதிலு? இனிமே இது எல்லாம் பழகு. கரண்டி பிடிக்க தெரியுது, தங்கச்சிக்காக மூட்டை தூக்க தெரிஞ்சது, எனக்காக மடிப்பு எடுக்க மாட்டியா? சண்டைக்கு தயாரான மனைவி கால் மாட்டில் ஒற்றை முழங்காலில் நின்ற அரசு, இப்ப என்னடி மடிப்பு தானே, பழகிக்கிறேன், அடிச்சு வச்சிடாத, பாடி தாங்காது. ரொம்ப தான் பம்புற மாதிரி நடிக்காத. அவ பக்கத்துல இடிச்சுக்கிட்டு நின்று போட்டோ கீட்ட எடுத்த குடலை உருவிடுவேன். ஓ, அப்ப அதுக்குத்தான் என் கூட எஸ்கார்ட் வேலைக்கு வரையா நீ? பின்ன கேட்டது உன்னை தூக்கி கொடுக்க சொல்றியா மேன்? அவள் மடிப்பை சரி செய்து கொண்டே அரசு அண்ணாந்து அவளை பார்க்க குனிந்து அவன் நெற்றி போட்டில் இதழ் பதித்த மதி, இதுவும் ஆசைதானே, நிறைவேறிச்சா? ஆனா இன்னும் ஒண்ணு நிறைவேறலையே. என்ன? வந்து சொல்றேன் சரியா, இப்ப போவோமா? இரு, வெறும் கழுத்தோட கூட்டு போனா நல்லாவா இருக்கும் என அரசு ஓடி போய் நகை பெட்டி எடுத்துக்கொண்டு தயங்கி அவள் கையில் கொடுத்தவன், நீ பல நகை பார்த்திருக்கலாம், ஆனா என்னால அவ்வளவு எல்லாம் வாங்கி தர முடியாது மதி. ஆனா ராவும் பகலும் உழைச்சு உன்னை ராணியாட்ட வச்சுக்க ட்ரை பண்றேன் என்றவன் கைகளை பிடித்து இச் கொடுத்த மதி, நமக்கு தேவைக்கு பணம் போதும் அரசு. அதை தேடி ஓடி அன்பையும் வாழ்க்கையை இழந்து நின்ன பல குடும்பத்துல ஏன் குடும்பம் ஒண்ணு சீரழிஞ்சு போச்சு. பணம் அவசியம், ஆனா அதுவே பிரதானம் இல்ல. என் சந்தோஷம் உன்னோட அருகாம மட்டும்தான். அது குடிசையா இருந்தாலும் சரிதான். என்ன கலங்க வைக்க உன்னால எப்போதும் முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதை விட சொத்து என்ன தந்துட போகுது சொல்லு, போட்டுவிடு என்ற மனைவி கோகினூர் வைரத்தை விட விலை மதிக்க பெற்றவள் அன்றோ. மதிக்கு தன் கையால் அட்டியை போட்டுவிட்டு பூவும் வைத்து திருஷ்டி போட்டு வைக்க, ஐயா என்ன இது என மதி துடைக்க போக, பேரலை போல இருக்கடி, கண்ணு விழுந்துடும் என அரசு நெட்டி முறிக்க, அப்ப நீயும் வச்சுக்கோ அவனுக்கும் வைத்து விட போனாள். எனக்கு எதுக்குடி? தன் தலையை நகர்த்த அவனை வலுக்கட்டாயமாக பிடித்து காதுக்கு பின்னால் பொட்டை வைத்து விட்டாள். நீயும் பேரழகன்தான். ஒரு ஆணின் ரசனை அதிகமாகும் போதெல்லாம் ஒரு பெண் அழகாகிறாள். ஒரு பெண்ணின் அன்பு அதிகமாகும் போதெல்லாம் ஒரு ஆண் அழகனாகிறான். பேரழகன் என சாதாரணமாக சொல்லிவிட்டு போனவளை இழுத்து நிப்பாட்டிய அரசு, இந்த அன்னக்காவடி வெறும் பைய எப்போ இருந்து பேரழகனானான்னு தெரிஞ்சுக்கலாமா? அரசுக்கு அவள் காதலை பெற்றது இன்னும் நம்ப முடியவில்லை. பாலைவனத்தில் ரோஜா மலர்ந்தது போல் அவளிடம் அரிதாக கிடக்கும் அன்பும் காதலும் எப்படி தனக்காக வெளிப்பட்டது என புரியவே இல்லை. அரசு எப்போதும் போல்தான் இருக்கிறான். அவளுக்காக எதையும் மாற்றிக்கொண்டது போல் ஞாபகம் இல்லை. ஆனால் தனக்காக தன் ஒட்டுமொத்த இயல்பையும் மாற்றிக்கொண்டிருக்கும் அளவிற்கு அப்படி என்ன கண்டால் தன்னிடம் தெரிந்து கொள்ள ஆசை வந்தது.
ஏன் சொன்னாதான் வாழ்வீங்களோ? சொன்னா சந்தோஷப்படுவேன், அவ்வளோதான். உட்காரு, உனக்காக வாங்கின கார் என அரசு குட்டி காரை கை காட்ட, அதுல போலாம் என மதி பைக்கை காட்டினாள். இல்லடி, உனக்கு வேர்க்கும், அதுல கூட்டு போனா காரணம் சொல்றேன். அட்டம் வா என்று பைக்கை உதைத்து பின்னால் ஏறப்போன மனைவியை இடையில் கைவிட்டு தூக்கி தன் தொடங்கில் அமர வைக்க, என்ன பண்றீங்க, இறக்கி விடுங்க, ஊரே வேடிக்கை பாக்குது. எவன் பார்த்தா நமக்கு என்ன, நீ உட்காரு, உன் பேச்சை கேட்டு பைக் எடுத்தேன் இல்ல, அப்ப நீயும் என் பேச்சை கேட்டு சமத்தா முன்னாடி உட்காரு. 4 வீடு தள்ளி இருக்கிற வீட்டுக்கு போறதுக்கு நீ பண்ற அலப்பற இருக்கு பாரு என தலையில் அடித்து கொண்டாலும் அரசு காதலை கண்டு கர்வமாக உணர்ந்தாள். ஊரே இருவரையும் வாயை பிளந்து பார்க்க அவர்கள் கவனம் என்னவோ தங்கள் ஜோடி புறா மீதுதான். விழாவில் இருவரும் கை கோர்த்தே அமர்ந்திருந்தனர். சாமந்திக்கு அவர்களை பார்த்து பொறுமியது. என்ன செய்ய, இனிமே அரசு கிடைக்க மாட்டான் என்று மனதை சாந்திப்படுத்ததான் நினைத்தாள். ஆனாலும் மதிக்கு வலிக்க வைக்க வைத்து விட வேண்டும் என்ற நட்பாசை. மணமேடை வந்த அரசு மதி இருவரும் ஜோடியாக போட்டோவுக்கு போஸ் கொடுத்து விட்டு அரசு மாப்பிள்ளையோடு பேசிக் கொண்டு நிற்க, மதியும் அங்கே சும்மா நிற்க, மாலை மறைவில் சாமந்தி மதியிடம் சிரித்து பேசுவது போல், என் மாமாவோட வாழ முடியும், ஆனா உன்னால அவருக்கு ஒரு புழு பூச்சை பெத்து கொடுக்க முடியுமா? எப்படி உருத்தாம ஜோடி போட்டு வராச்சா, அசிங்கமா இல்ல? ஏன் அசிங்க லோட்டஸ்? அடுத்தவ புருஷனா பங்கு போட நின்ன உனக்கே அசிங்கம் இல்லாதப்ப நான் ஏன் அசிங்கப்படணும்? அவன் ஏன் அரசு? பெருசா பேசுற, உன்னால ஒரு குழந்தை பெத்து கொடுக்க முடியுமா? 10 குழந்தை பெத்து கொடுக்க முடியும் என்றவள் அரசு கையை பிடித்து கொண்டு கர்வமாக இறங்கி போனாள். வீட்டிற்குள் வரும்போதே மணி 10 தாண்டி விட்டது. கதவை திறந்து கொண்டு அரசு முன்னால் போக மதி ஓடிப்போய் அவன் முதுகோடு இறுக்கி கட்டி கொண்டவள், முடியலடா, எப்போ மூச்சு முட்டை எனக்குள்ள வருவன்னு ஆசையா இருக்கு, இந்த வேர்வ மனம் என்ன ரொம்ப சோதிக்குது என்றவள் பல்லால் அவன் பின் சட்டையை கடித்து இழுக்க அவளை பின்னோடு கைவிட்டு பிடித்த அரசு, எனக்குண்டி, உனக்குள்ள புதஞ்சு போக பைத்தியமா காத்துட்டு இருக்கேன். இருவரும் கொழுந்து விட்ட ஆசையில் இரவு முழுவதும் எரிந்தனர். அரசனாக நின்று அவனை கையால் தடை போட்டு நிறுத்திய மதி, பாத்துடா குழந்தை இருக்கு என்றதும் அரசு அதிர்ந்து மனைவியை எட்டி பார்க்க கண்களை சிமிட்டிய மதி ஆம் என்றாள். 2 மாசம் என்று விரலை காட்டிட, மதி அவன் ஆனந்த கழிப்பில் நகரப்போக அவனை பிடித்து இழுத்து ஒட்ட வைத்தவள், பண்ணுங்க, ஆனா மெதுவா, ஒன்னும் செய்யாது, டாக்டர் கிட்ட எல்லாம் கேட்டு வந்துட்டேன் என்று மனைவி நின்ற அழகு கண்கொள்ளா காட்சி. இரட்டிப்பு மகிழ்ச்சி தந்த மனைவியை கொண்டாடிட ஆசை கொட்டு இருவரும் தரையில் விழுந்தனர். எப்போடி உண்டான? அவள் வயிற்றை ஆசையில் தடவினான். போகும்போதே பெங்களூர்ல அப்பாவோட டாக்டர் வீட்டுல தான் இருந்தேன். ஏன்? கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக 2 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அப்படியே மாமாவை மயக்கவும்னு சொல்லு. அப்படியும் சொல்லலாம். சேலை கட்ட, சமையல் செய்ய எல்லாம் அங்கதான் கத்துக்கிட்டேன். சேலை மட்டும் இருவர் இடையே மூடி படுத்து கிடந்தனர். மதி அவன் நெஞ்சில் தலை வைத்து படுத்து அரசு நெஞ்சில் எச்சு வைக்க, மதி இப்ப சொல்லு, எப்படி என்ன பிடிச்சது? சிம்பிள், இந்த உலகத்துல எனக்காக காத்திருந்தது நீ மட்டும்தான். தோளை உலுக்கினாள். புரியல மதி, நான் தத்தி, கொஞ்சம் விளக்கமா சொல்லேண்டி. அவள் இடை உரசும் அவன் முரட்டுக்கை ஆளுமை ரசித்து கொண்டே அவன் நெஞ்சில் முகம் புதைத்த மதி, எனக்காக இந்த உலகத்துல ஒருத்தன் இருக்கான்னு உணர வச்சது நீதான் என்றவள் கண்ணில் கண்ணீர் கண்டு பதறி போனான். மதி, நத்திங் என்று அவன் தோளில் முகம் புதைத்து கொண்ட மதி கண்ணீரை அவனுக்கு காட்டாது. 10 வயசுல அரவணைப்பு, பாசம் தேடி தேடி அது கிடைக்கவே இல்லை. எங்க போனாலும் வெறுமை, புறக்கணிப்பு. இந்த உலகமே வெறுத்து போச்சு. அரவிந்த்னால புரியும், ஆனா அவனாவது கொஞ்சம் எனக்காக பாசம் கொடுக்க மாட்டானான்னு ஏங்கி போய் பின்னாடியே போவேன். பணத்தை கொடுத்து ஷாப்பிங் போமதி, ஹோம் தியேட்டருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போன்னு சொன்னானே தவிர ஒரு 10 நிமிஷத்தை கூட எனக்காக என்றவள் கண்ணீர் ஆறாக ஓடியது. சின்ன குழந்தைங்க தன்னோட மனசுல உண்டாகிற கேள்விகளுக்கு குழப்பங்களுக்கும் பதில் பெத்தவங்க கிட்ட தானே தேடி போடுவாங்க, இல்ல தன் கூட பிறந்தவங்ககிட்ட தேடுவாங்க. எனக்கு உண்டான ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் விட தேடி பார்த்தேன். சொல்லித்தர தாயும் தகப்பனும் இல்ல, அண்ணனும் சொல்லித்தர நிலைமையில இல்ல. மொத்தமா விரக்தி, எனக்காக யாரும் இல்லைன்ற விரக்தி. அதுவே கொஞ்சம் கொஞ்சமா என்னை பலவீனப்படுத்த ஆரம்பிச்சுது. என்னோட மனநிலை மாத்த அங்கேயும் இங்கேயும் ஓடுனேன். கை நிறைய பணம், காரு, வசதி, ஆனா நிம்மதி கிடைக்கல. போதையில இருந்தா எதுவும் ஞாபகம் இருக்காது, தூக்கம் வரும்னு சொன்னாங்க. அதுவாது எனக்கு நிம்மதியையும் தூக்கத்தையும் தருமான்னு தேடி போனேன். தரல அரசு என்று அண்ணாந்து அவன் முகம் பார்க்க அவள் கண்ணீரை தன் உதட்டால் ஒற்றி எடுத்தவன் மறுபடியும் மதியை தன் நெஞ்சில் போட்டு தடவினான். ஆனா எனக்காக ஒருத்தன் இருக்கான். இந்த உலகமே என்னை கண்டுக்கலனாலும், இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லைனாலும் என்னை நேசிக்க ஒருத்தன் இருக்கான். எனக்காக காத்திருக்க ஒருத்தன் இருக்கான். என்னை ஏத்துக்க ஒருத்தன் இருக்கான்னு நீதான் அரசு உணர வச்சது. நானா? நான் எதுவுமே செஞ்சதில்லையே மதி. எத்தனை மணிக்கு வந்தாலும் தூங்காம காத்திருப்ப பாரு, அப்படியே புல் பாட்டில் போதை அடிச்ச மாதிரி ஜிவ்வுன்னு வரும்.
எனக்காக எத்தனை மணி நேரம் ஆனாலும் காத்திருக்க ஒருத்தன் இருக்கான்னு எனக்கு நானே கர்வமா சொல்லுவேன். நான் உதாசீனப்படுத்தும் போது கூட காஃபியை கொண்டு வந்து நீட்டி என் பசிய உணர்வு பாரு. உடம்புலாம் புல்லரிக்கும். என் தாய்க்கு தகப்பனுக்கும் என் அண்ணனுக்கு வேணும்னா நான் வேண்டாத குப்பையா இருக்கலாம். ஆனா என் அரசுவுக்கு நான் மகாராணின்னு ஒவ்வொரு நிமிஷமும் உணர வைப்ப பாரு. அந்த இடத்துல நான் விழுந்துட்டேன். அந்த பணத்திலையும் வயிறுக்கட்டுலையும் படுக்கும்போதும் எனக்கு தூக்கமே வரல அரசு. ஆனா இந்த கொசுக்கடியில சாக்கடை வாடையில உன் பக்கத்துல படுத்தாலே என் கண்ணுக்கு தூக்கத்துக்கு சொக்கும். என்னை நேசிக்க ஒருத்தன் இருக்கிறத விட இந்த உலகத்துல வேற எந்த சொத்து பெருசா கிடைச்சிட்டு போகுது சொல்லு. சரி விடுடி. நம்ம உடம்புல ஏதாவது ஒரு ஊனம் இருந்தா அதுக்கு நம்ம உடம்பு பழக்கிக்கலாம். கண்ணு தெரியலனா கையால தடவலாம், கால் இல்லைன்னா தவண்டு கூட போலாம். ஆனா அன்புல ஊனம் இருந்தா எப்படி வாழ முடியும்? எனக்கு நேசத்தையும் எனக்கான நேரத்தையும் கொடுக்க ஒருத்தரும் இல்லாம முடமாக்கிட்டாங்க. காஞ்சு போய் கிடக்கும்போது கிடைக்காத நீரும் சூரிய ஒளியும் செழிச்சு வளர்ந்த பிறகு கிடைச்சி எதுக்கு அரசு? நான் தேடும்போது கிடைக்காத அன்பும் பாசமும் இப்ப தரேன்னு வந்தா எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? எனக்கு இந்த உலகம் ஒன்ன சுத்தி மட்டும்தான் இயங்குது. என்ன பொல்லாதவ ஆகாதவ யாரு கூட ஒட்ட மாட்டா, திமிரு பிடிச்சவ எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு நீ மட்டும் போதும். நீ நான் அவ்வளவுதான் என் வாழ்க்கை. அப்படி வாழ முடியுமா மதிமா? நான் வாழ்வேன் அரசு. இத்தனை நாள் யாருமே வேண்டான்னு வாழ்ந்தேன். இப்போ நீ மட்டும் போதுன்னு வாழ போறேன். நான் ஹாப்பி. அதுக்காக உன்னை நீ யார் கூடவும் பேசக்கூடாது சொல்ல மாட்டேன். பட் என் வாழ்க்கையில இதுதான் சொல்ல வரேன். உன்னை தாண்டி வாழ விரும்பல. என்னை கட்டாயப்படுத்தாத, புரியுதா? சில நேரம் சுயநலத்தை குடும்பமே உருவாக்கி விடுகிறது. எல்லோரும் வேணும் என வாழ நினைத்த மதியை நீ மட்டும் போதும் என்று சுருக்கி போக வைத்து விட்டனர். கடவுள் நம்மை நம்பி ஒரு குழந்தையை நமக்கு கொடுக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அந்த அபூர்வ சிந்தாமணியை நாம் கொண்டாடி தீர்க்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. சமுதாயத்தில் ஒரு மாஞ்சான் அருந்த பட்டமாக பறக்க விட்டு விடக்கூடாது. குழந்தைகளுக்கு பணத்தை, பொருளை, ஆடம்பரத்தை சேர்த்து வைப்பது கடமைதான். ஆனால் அந்த கடமைக்காக பாசத்தையும் நேசத்தையும் விலக்கி வைத்துவிட்டு பணத்தின் பின்னால் ஓடினால் மதியை போல இன்னும் பல மதிகள் உருவாகி கொண்டுதான் இருப்பார்கள். தன்னுடைய சுயம்தான் தேவை என்று புஷ்பலதா போனது தவறு என்றால் தன் மனைவி தவறு செய்து விட்டாள் என தெரிந்து வலியை விழுங்கிக் கொண்டு தன் பிள்ளைகளுக்காக வாழ நினைக்காமல் தன் உயிரை மாய்த்து கொண்ட குப்தாவின் மீதும் தவறு இருக்கிறது. உலகில் பல சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதற்கு காரணமே அன்பின் ஊனமான குழந்தைகள்தான். எந்த ஊனத்திற்கும் மருந்து உண்டு, ஆனால் அன்பு ஊனத்திற்கு மட்டும் மருந்தே இல்லை. கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளுவது எவ்வளவு பெரிய தவறோ அதே போல்தான் நம் குழந்தைகளுக்கு அன்பை கொடுக்காமல் நம்மை நேசிப்பவர்களுக்கு அந்த நேசத்தை கொடுக்காததும் தவறுதான். அரசு இப்போது இந்த அரசையே ஆளவில்லை, காதலை கொடுத்தான். காதல் இருவரையும் ஆள்கிறது. 4 மாதம் கழித்து மருத்துவமனையில் அர்ச்சனாவுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. அதை பார்க்க அரசுவும் மதியும் சென்றனர். அவர்கள் மீது பிடித்தம் இருக்கிறது இல்லை என்பதையும் தாண்டி அவர்கள் அரசுவின் சொந்தங்கள். அவனுக்காக என பல்லை கடித்துக் கொண்டு சிலவற்றை கடமையாக செய்ய பழகி கொண்டிருக்கிறாள். ஆனால் எப்போதும் அரசு என்றால் அவள் சுயநலவாதிதான். மருத்துவமனையில் குட்டி குழந்தையை விரலை பிடித்து விளையாடி கொண்டிருந்தாள் மதி. அர்ச்சனா மதியை ஆசையாக எட்டி பார்க்க அவளோ யாரையும் பார்க்க விரும்பாது குழந்தையின் பிஞ்சு காலினை தடவி முத்தம் கொடுத்து கொண்டிருந்தாள். கணவனை திரும்பி பார்க்க அரசு தன் கையில் இருந்த 7 பவுன் சங்கிலியை தூக்கி மனைவி கையில் கொடுத்தான். மதி அதை குழந்தையின் கழுத்தில் போட்டு விட்டவள் போமா மாமா என அரசுவின் கையை பிடிக்க அரசு தயங்கி மனைவியின் காதில், மதி முதல் பிரசவம் நாம தாண்டி பார்க்கணும். உன் அண்ணன் அடம் பிடிச்சதுனால சரி நீங்க பாருங்கன்னு சொன்னேன். 2 மாசம் வீட்டுல வச்சு நாம பக்குவம் பார்க்கணும். நம்ம வீட்டுக்கு கூட்டு போவோமா மதி? கட்டாயப்படுத்தல. உனக்கு ஓகேனா அரவிந்த் கிட்ட பேசுறேன். அதான் முறைனா செஞ்சு அனுப்ப வேண்டியதானே. எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? எப்போ டிஸ்சார்ஜ்னு கேட்டு வைங்க. நம்ம வீட்டுல என்னென்ன மாத்தணுமோ மாத்திடலாம். நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுல்ல என எல்லார் காது படவும் கூறிவிட்டு வெளியே போய்விட்டாள். யாராக இருந்தாலும் எட்டினில் நீ எனக்கு விருந்தாளி மட்டுமே என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டு போய்விட்டாள். சில நேரங்களில் மனதின் கசப்புகளை அவ்வளவு சீக்கிரம் எடுத்துவிட முடியாது. ஆனால் இவ்வளவு மாறி தங்களை ஏற்றிக்கொண்டது பெரிது என அரவிந்த் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அர்ச்சனா அண்ணன் வீட்டில் இருந்த 2 மாதமும் எந்த குறையும் இல்லாத மதி அவளை பார்த்து கொண்டாள். சிறிது பேசவும் செய்வாள். அரவிந்த் வந்தாள் வா என்று விட்டு போவாள். அதுவே பெரிய மாற்றம்தான் என அரசுவும் அரவிந்தும் சிரித்துக் கொள்வார்கள். புஷ்பலதா தொடுப்பாக போன இடத்தில் அடித்து விரட்டப்பட்டார். இளமை இருக்கும் வரை அவரை உபயோகப்படுத்திவிட்டு புதுசாக இலசாக ஒன்று கிடைக்கவும் இரட்டை குழந்தையோடு வெளியே விரட்டியாயிற்று. மகனும் மகளும் அவரை யார் என்று கேட்க கையில் இருக்கும் 2 குழந்தைகளையும் எப்படி வளர்க்க என்று தெரியாது விழி பிதங்கி போய் நின்றவருக்கு பணக்கார வீடுகளில் பாத்திரம் கழுவும் வேலை கிடைக்க வழியில்லாது தன் பாவத்தை பாத்திரம் விளக்கி கரைத்து கொண்டிருக்கிறார்.
விசச்செடி போல தெரிந்த மதி அரசுவின் கையில் கிடைத்த பிறகு துளசி செடியா மனம் வீசினாள். அவள் எப்போதும் இப்போதும் அரசுவுக்கு மட்டுமே துளசி செடி. மற்றவளை பொறுத்த வரைக்கும் அவள் எப்போதும் முற்றடிதான். அரசுவுக்கும் அவளுக்கும் இடையில் போக நினைத்தால் கருணை இல்லாமல் குத்தி கிழித்து விடுவாள். அரசுவின் ஒர்க் ஷாப் பெரிதாக மாற்றி இன்னும் 2 பேர் போட்டு வேலை நடக்கிறது. 20,000 வருமானம் 50,000 மாறிவிட்டது. அரசனுக்கு ஏற்ற அரசியா குடும்பத்தை நிர்வகிக்க அவன் உறவுகளை அனுசரிக்க பழகி கொண்டிருக்கிறாள் மதி. 10 மாதத்தில் அரசுவின் இளவரசன் பிறந்தான். அரசு மேல் இருக்கிற ஆசை பாசம் எல்லாம் இனிமே உன் மகனுக்கு போயிடும் தானே என பிரசவ அறையில் மயக்கத்தில் இருந்த மனைவியிடம் சொல்ல செல்ல சண்டைக்கு தயாராக மதி அவன் மீசையை பிடித்து உதட்டில் முத்தமிட்டபடி, அந்த குழந்தையும் சேர்த்து நீங்க பாருங்க, எனக்கு எப்பவும் அரசு தான் பிடிக்கும், அரசு மட்டும்தான் பிடிக்கும். எங்களை பாத்துக்க தானே நீங்க இருக்கீங்க, நான் ஏன் தனியா பாத்துக்கணும்? என்னை அன்பா அக்கறையா நேசமா பாத்துக்கிட்ட மாதிரி உங்க மகனையும் நீங்களே பாத்துக்கோங்க என்று மனைவி நிறைவாக சிரிக்க அவள் நெற்றி வகுட்டில் முத்தம் கொடுத்தவன் 2 நாள் மருத்துவமனையில் இருந்து மனைவி வெளியே தாங்கி அழைத்து கொண்டு வர சாமந்தி பெண் மருத்துவரை பார்க்க கணவனோடு வெளியே அமர்ந்திருந்தாள். அரசு என்னவென்று விசாரிக்க தன் கர்ப்பப்பையில் ஏதோ கட்டி இருப்பதால் குழந்தை பெக்க முடியாது என மருத்துவர் சொன்னதாகவும் அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பதாகவும் கூறி கண்ணை கசக்கினாள். அன்று மதியை பார்த்து தேலாக கொட்டிய வார்த்தைகள் எல்லாம் அவளுக்கே வந்து பழித்து விட்டது என நினைத்து கண்ணீர் வடித்தவள் மனதார மதியிடம் மன்னிப்பு கேட்டாள். மதியோ தோலை உலுக்கிக் கொண்டு வெளியே போய்விட்டாள். போமா மதி என மகனை அணைத்து பிடித்து கொண்டு வந்த அரசு தோளில் பூமாலையாக மதி சாய்ந்து கொண்டாள். எல்லா மலருக்கும் மனம் உண்டு. இந்த பாலைவன மலரிலும் மனம் வீச செய்த கோ அவன். என்றும் அன்பால் மட்டுமே அரசாளுவான் இந்த அழத்தியை. நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற புது கதையில் சந்திக்கலாம். பாய் மக்களே.